இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் உண்மையிலே பார்த்தா அந்த கதையில் இப்போ கதிர் ராஜி இவங்களுக்குள்ளே இருக்க பிரிவு ஒரு விரிசல் மாதிரி இருக்குல்ல, அந்த விரிசல் ரொம்ப பெருசாகிட்டே தான் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமாக கேரக்டர் வைஸ் ஒத்து வரதில்லை. ப்ளஸ் அதே சமயத்தில் அந்த கல்யாணம் நடந்த விதத்தில் அவ்வளோ கோபமும் வெறுப்பும் கதிருக்கு ராஜி மேலே இருக்கிறது நியாயமான ஒன்று. ஏன்னா அவர் பேசாமல் கிளம்பி அவங்க அண்ணி கூடையும் அம்மா கூடையும் கோயிலுக்கு துணைக்கு போனார். போனவரை காலேஜ் படிக்கிற பையனை கல்யாணத்தை பண்ணி விட்டு, அது மட்டும் இல்லாமல் திருட்டு படியை ஏற்றுக்க வச்சு அவங்க அம்மா காலில் விழுந்ததுலேருந்து எல்லா விஷயமும் நடந்துருச்சு. இந்த கோபத்தில் வேற அவர் இருக்கார். இப்போ ராஜி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை போய் மீட் பண்ணி கண்ணனோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை மீட் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணன் என் வீட்டில் தான் இருந்தான், கொஞ்ச நாள் கழிச்சு என் வீட்டிலேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான், அங்கேருந்து பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் பதட்டமாக தான் இருந்தான், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கழுத்தில் தாலி இருக்கிறதையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு நான் கூட பிறந்த அண்ணனா கேட்குறேன் வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யாரையும் நம்பி போகிறதே ஒரு மாதிரி ரிஸ்க்கான விஷயம் தான். ஆனாலும் சரி ஓகே நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு கிளம்பி பூரணியும் ராஜியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க, சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தான் இருந்தால் நான் இப்போ இல்லையே வாங்குறேன். எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால், ஆள் ஒரு மாதிரி சரியில்லாமலே இருந்தான், ஏதோ யோசிச்சுட்டே இருந்தான், கிளம்பி துபாய் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான், இந்நேரம் துபாய் போயிருப்பானே அவன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, போச்சு எல்லாம் போச்சு, பணம் போச்சு, நகை போச்சு, எல்லாம் போச்சுன்ட்டு. அவனை நம்பி எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் ஓடி வந்தேன் பண நகையோட, என்னை நடு ரோட்டில் தள்ளி விட்டு பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அவனால் இப்போ நான் நடுத்தெருவில் இருக்கேன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவன் மேலே திருட்டு பழியெல்லாம் விழுந்துருச்சு, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்ணனா அப்படி பண்ணான்னு ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆகிறாங்க. கூடவே இருந்தாலும் கூட சில சமயம் அவங்களுடைய உண்மையான முகங்கள் நமக்கு தெரியறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிற விஷயமும் நடந்ததுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே வீட்டில் ராஜி இன்னும் வரலையேன்னு கேட்டால் இவங்க வந்துடுறாங்க. ஏன்னா அரசி வந்துடுறாங்க, ஒரு வேளை ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அந்த சமயத்தில் எதுவுமே கண்டுக்காமல் உனக்கு தெரியுமானா அப்படின்னு கேட்டால் எதுவும் பேசாமல் ஜாலியாக கதிர் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு இதை பற்றி கவலையே இல்லை, அதான் உண்மையும் கூட. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பார்த்தா அரசியை வெளில அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசுகிறாங்க, மீனாவும் கோமதியும். ஒரு வேளை ஏன் ஓடிக்கிடி போயிருப்பாளா, கிளம்பி வீட்டை விட்டு போயிருப்பாளா அப்படின்ட்டு. சாச்சா அந்த மாதிரிலாம் ஏன் யோசிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரம் ஆகுது, இன்னும் அவங்களை காணோம். இதுக்கு நடுவில் பார்த்தா ராஜிக்கிட்ட இவங்க வீட்டோட யார் நம்பரும் இல்லை, சித்தப்பா நம்பரும் இல்லையா. ப்ளஸ் இப்போ பார்த்தா இவங்களுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குதாங்க, நம்மளை தேடுவாங்களே எங்கே அப்படின்ட்டு. உன் வீட்டுக்கு கால் பண்ணி எதிர்த்த வீட்டில் சொல்ல அப்படின்னா அவங்க முறைக்கிறாங்க. ஏன்டா இங்கே என்ன சிரித்து விளையாட்டுட்டா இருக்கோம் நாங்கள், அதெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு சரி சீக்கிரம் போகிறத போவோம் அப்படின்ட்டு இவங்க அழுதுகிட்டே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ பணம் போச்சு, நகை போச்சு, என்னால் பாவம் கதிர் கஷ்டப்படுறான், பாவம் எனக்காக அவன் வாழ்க்கை கொடுத்தான், என் பிரச்சனைக்கு அவங்க கூட நின்னாங்க அவங்க குடும்பமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்குள்ளார கோமதி ஓடிக்கிடி போயிருப்பாளோன்னெலாம் யோசிச்சு பயந்து போய் 7 மணி ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் வர வச்சுட்டாங்க. செந்தில், அதுக்கப்புறம் பார்த்தா சரவணனை, அப்புறம் பழனி வேலை எல்லாத்தையும் வர வச்சு அவளை காணோம், எதிர்த்த வீட்டில் இருக்காளான்னு பார்த்துட்டு வாங்கன்னா அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. இப்போ எங்கே போயிருப்பா, என்ன ஆயிருக்கோன்னா கதிரை பார்த்துட்டு இவன் தான் திட்டிருக்கான் அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே மீனா வேறு எதுக்கு இத்தனை பேர்ட்ட சொல்லி பிரச்சனையாக்குறீங்கன்னு அவங்க வேறு பயப்படுறாங்க. இவன் தான் திட்டிகிட்டே இருந்தான், எதுக்கு திட்டுறானே தெரில, ஏதோ கட்டாய கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கான், காதலிச்சு பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணானா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. உடனே இல்லை மனசுக்குள்ளே பயம் இருக்கும் அப்படின்ட்டு மீனா போய் தனியாக கேட்குறாங்க கதிர்கிட்ட. ஏன் உங்களுக்கு தெரியாதா, சும்மா என்கிட்ட பேச வந்தால் எனக்கு பேச பிடிக்கல திட்டினேன் அப்படின்ட்டு அறிவர். வேறு எதுவும் இல்லைல்ல, அப்போ எங்கே இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரவணா செந்தில் தனியாக ஆளாளு கிளம்பி தேடுறாங்க. இப்படி தான் போன வாரம் அவங்க அப்பாவை தேடிட்டு இருந்தாங்க பாவம். ஸோ இப்போ அவங்க தேடி போகிறாங்க. பழனிவேல் கூட சேர்ந்து கதிர் நானும் போகிறேன் அப்படின்னு அவரும் தேடுறாரு. இன்னமும் திருச்சியிலேருந்து அவங்க சேரவே இல்லை. இங்கே கோமதிட்ட வேற பயமுறுத்திட்டாங்க, பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கூட்டுன்ட்டு ஏதோ பண்ணிட்டோன்னு நினைக்க மாட்டாங்க. அவள் காணாமல் போனால் 7 மணி, அவள் 4:30 மணிக்கெலாம் வந்துடுவா, இவ்வளோ லேட்டாக வரது வாய்ப்பே இல்லை, அவள்கிட்ட ஃபோன் இருக்கானா ஃபோனும் இல்லைங்கிறாங்க. செங்கல் சைஸில் ஒன்று வச்சுருந்தாலே அப்படின்னா அதை அங்கே ஓடி வரும்போது விட்டு வந்துட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. அடப்பாவீங்களா, ஃபோன் ஓடி வரும்போதெல்லாம் விட்டு வரல, ஓடி வரும்போது எடுத்து வந்தாங்க, அந்த ஃபோனை தூக்கி போட்டு கண்ணை உடைச்சாரு. அதுக்கு கதையை நம்மளே மறந்துருப்போம்னு நினச்சிட்டாங்க போல். அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் நடக்கிறதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன்